வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மக்கள் பார்வை சேனல். நேற்று நாம் போட்ட வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்? நாளைக்கு பெரிய ஆட்டம் இருக்குது, அவசரப்பட்டு வாங்காதீங்கன்னு சொல்லியிருந்தோம். நம்ம கணிப்பு 100% பழிச்சிருக்கு. இன்றைக்கி பிப்ரவரி 10. மார்க்கெட் நிலவரத்தை பார்த்தீங்களா? ஒரு பக்கம் தங்கம் விலை குறைஞ்சிருக்கு, ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு விசித்திரமான மாற்றம் நடந்திருக்கு. 22 கேரட் விலை குறைஞ்சிருக்கு, ஆனால் 18 கேரட் விலை ஏறி இருக்குது. வெள்ளி விலையில் மாற்றமே இல்லை. இது ஏன் நடக்குது? நகை வாங்க காத்திருந்தவங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் நேரமா? இதை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோவோட இறுதியில் இன்றைக்கி இருக்கிற தங்க விலைக்கு நகை வாங்க முடியாதவங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்லியிருக்கேன், அதையும் கண்டிப்பாக பார்த்துருங்க. முதல்ல இன்றைக்கி சென்னையில் விலை நிலவரத்தை துல்லியமாக பார்த்துடலாம். 22 கேரட் தங்கம் நேற்று விலை 14,650, இன்று விலை 14,580. மாற்றம் ஒரு கிராமுக்கு 70 ரூபா குறைஞ்சிருக்கு. ஸோ ஒரு சவரனுக்கு கணக்கு போட்டால் 560 ரூபா மிச்சம். இது ஒரு நல்ல செய்தி. 22 கேரட் சுத்த தங்கம் இன்று விலை 15,906. நேற்றை விட இன்று 76 ரூபா குறைஞ்சிருக்கு. முதலீடு பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சின்ன ரிலீஃப். 18 கேரட் தங்கம், இங்கே தான் ட்விஸ்ட்டு. மற்றதெல்லாம் குறையும் போது இது மட்டும் 10 ரூபா ஏறி இருக்கு. இன்று விலை 12,530 ரூபா. இதை பற்றி நான் விரிவாக அப்புறம் சொல்கிறேன். வெள்ளி விலை நிலவரத்தை பார்ப்போம். வெள்ளி எந்த மாற்றமும் இல்லாமல் 300 ரூபா கிராம் அப்படியே நிற்கிது. கிலோவுக்கு 3 லட்ச ரூபா வர விற்பனையாகுது. அதாவது அந்த ஹைப் இன்னும் குறையலைன்னு அர்த்தம். சரி நண்பா, நேற்று இவ்வளவு பீக்கில் இருந்த விலை இன்னைக்கு ஏன் டல்லாச்சு? ப்ராஃபிட் புக்கிங். நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் அமெரிக்க ட்ரேடர்கள் அவங்க லாபத்தை எடுத்துட்டு வெளியே வந்துட்டாங்க. அதுதான் இந்த சின்ன சரிவு. இது ஆரோக்கியமான விஷயந்தான். டாலர் ஸ்ட்ரென்த்து. டாலர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக முயற்சி பண்ணுது. டாலர் ஏறினா தங்கம் இறங்கும், இதுதான் விதி. இப்போ எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. பெரிய முதலீட்டாளர்கள் இன்னும் முழுசாக களத்தில் இறங்கலை. வெள்ளிக்கிழமை வரப்போகிற அந்த இன்ஃப்ளேஷன் டேட்டாக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த விலை குறைவு ஒரு தற்காலிக ஓய்வு தான், நிரந்தரம் கிடையாது. இப்போது அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஏன் 22 கேரட் குறையும் போது 18 கேரட் மட்டும் ஏறுது? பொதுவாக 18 கேரட் நகைகள் வைர நகைகளுக்கும் ஸ்டோன் வச்ச நகைகளுக்கும் பயன்படுத்துவாங்க. இப்போது மார்க்கெட்டில் தங்கத்தோட விலை உச்சத்தில் இருக்கிறதால நிறைய நடுத்தர மக்கள் 22 கேரட் வாங்க முடியாமல் 18 கேரட் நகைகளை நோக்கி போகிறாங்க. டிமாண்ட் 18 கேரட் பக்கம் திரும்புறதால அதோட விலை மட்டும் குறையாமல் லேசாக ஏறி இருக்கு. அதாவது கிராமுக்கு 10 ரூபா. இதுதான் டிமாண்ட் அண்ட் சப்ளை தத்துவம். மக்கள் எதை தேடி போகிறாங்களோ அதோட விலை தான் ஏறும். சரி, வெறும் விலையை மட்டும் கேட்டுட்டு போனால் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு ரேட்டில் நகை எடுத்தால் பில் எவ்வளவு வரும்னு கணக்கு போடுவோம். உதாரணத்துக்கு நீங்கள் 5 சவரன் செயின் எடுக்கிறீங்கன்னு வைப்போம். தங்கம் விலை 22 கேரட், அதாவது 40 கிராம். 5 சவரன் அப்படிங்கிறது 40 கிராம். 1 கிராம் அப்படிங்கிறது 14,580 ரூபா இன்றைய விலை. அப்போது 40 கிராம் 5,83,200 ரூபா. இப்போது வேஸ்டேஜ் பார்ப்போம். 12% வேஸ்டேஜ் வைப்பாங்க. அப்போது 5,83,200 இன்டு 12%. அப்போது வேஸ்டேஜ் மட்டுமே நமக்கு 12% 69,984 ரூபா வருது. இப்போ மொத்தமாக கூட்டினா 6,53,184 ரூபா வருது. இதில் 3% ஜிஎஸ்டி இருக்குது. அப்போ ஜிஎஸ்டி சேர்த்தா 19,595 ரூபா வரும். ஸோ கடைசியாக இன்னைக்கு 5 சவரன் தங்கம் நம்ம எடுக்கணும்னாலே 6,72,779 ரூபா தேவைப்படுது. பார்த்தீங்களா, 5 சவரன் நகை வாங்கணும்னா கிட்டத்தட்ட 6,45 லட்சம் தேவைப்படுது. அதனால தான் சொல்கிறேன், சேதாரத்தை குறைக்க பேரம் பேசுங்கன்னு. கடைசியாக சப்ஸ்கிரைபர் அடிக்கடி கேட்குற 3 கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன். இப்போ வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். இந்த 70 ரூபா குறைவு நல்ல சான்ஸு தான். இன்னும் குறையும்னு காத்திருக்க வேணாம். தேவைக்கு கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. வெள்ளி 300க்கு மேலே போகுமா? இப்போதைக்கு 300 ஒரு ஸ்ட்ராங்கான லெவலு. இதை உடைச்சா அடுத்து 310 ஈஸியாக போகும். 18 கேரட்டில் முதலீடு பண்ணலாமா? வேண்டாம். 18 கேரட் அணிவதற்கு மட்டும்தான் நல்லது. முதலீட்டுக்கு எப்போதுமே 24 கேரட் காயின் அல்லது 22 கேரட் நகை தான் பெஸ்ட்டு. நண்பா, இப்போ கணக்கு போட்டு பார்த்தோம்ல, 5 சவரன் நகை வாங்கணும்னா இன்னைக்கு தேதிக்கு 6,45 லட்சம் தேவைப்படுது. நிஜமாக சொல்லுங்கள், நடுத்தர வர்க்கத்தில் இருக்க நம்மளால் சட்டுன்னு இவ்வளவு பணம் எடுத்து வைக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். ஆனால் கல்யாணம் காதுகுத்துன்னு வந்தால் வெறும் கழுத்தோட போக முடியுமா? கௌரவம் முக்கியம் இல்லையா? அதுக்கு தான் நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்கிறேன். கோல்டு பிளேட்டட் ஜுவல்லரி. நான் வியூ ப்ராடக்ட் ஆப்ஷனில் நெக்லஸ் செட் டேக் பண்ணியிருக்கேன். இது பார்க்க அப்படியே 22 கேரட் தங்கம் மாதிரியே ஜொலிக்கும். ஆனால் விலை வெறும் 500லேருந்து 1000க்குள்ளே தான் இருக்கும். யாராலையும் இது தங்கம் இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியாது. திருடு போனால் கூட கவலை இல்லை. இன்னைக்கு தங்கம் விலை இருக்கிற உயரத்துக்கு புத்திசாலித்தனமாக இதை வாங்கி போட்டுட்டு போகிறது தான் நல்லது. வியூ ப்ராடக்டை கிளிக் பண்ணி பிடிச்ச டிசைனை இப்போவே ஆர்டர் பண்ணுங்கள். ஸ்டாக் காலியாகிறதுக்குள்ள முன்னாடியே வாங்கிடுங்க. ஓகே நண்பா, உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு முதல் ஆளாக வந்து சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.